இப்ப இந்த பொண்ணோட ஹஸ்பண்டுமே ப்ரமோஷனுக்காக அந்த மேனேஜர் கிட்டயுமே பேசிப்பாரு. அவருமே உங்ககிட்டயும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாரு. இப்ப நைட்டா அவங்களுக்காக ஒரு புடமே வாங்கி வந்து கொடுத்துருப்பான். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட பாஸ்மே டின்னருக்கு வருவாரு. அவருக்கு தேவையான பொருளை நீ சமைச்சு வச்சிருன்னு சொல்லியிருப்பான். இப்ப நைட் அந்த மேனேஜருக்காக நிறைய திங்ஸ்மே இந்த பொண்ணு ரெடி பண்ணி வச்சிருப்பா. அதே சமயம் அந்த மேனேஜர் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ணோட ஹஸ்பண்டுமே அவருமே பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்றாரு. இந்த பொண்ணுமே நீயும் கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க, இல்ல என்னால குடிக்கவும் முடியாதுன்னு சொல்றாரு. உன்னோட ஹஸ்பண்ட் நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா நீ குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்குமே ஊத்தி பயங்கரமா கொடுத்துறாரு. இப்ப அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேல குடிக்க முடியாம என்னால முடியல, நான் போய் படுக்க போறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போக, இப்ப அவங்க பாஸ்கிட்டயுமே போய் என்ஜாய் பண்ணுங்க, மறக்காம எனக்கு மட்டும் கொடுத்துருங்க அந்த ப்ரொமோஷன் சொல்லிடுறா. இப்ப இவருமே நீ கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு தான் அந்த ப்ரொமோஷன் சொல்லிட்டு அவருமே அந்த பொண்ணோட ரூமுக்குள்ள போறாரு. இப்ப அந்த பொண்ணுமே அந்த ரூமுக்குள்ள தன்னோட ஹஸ்பண்டோட மேனேஜரை பார்த்த உடனே நீங்க எப்படிங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு வெளியில ஓட, இப்ப அவங்க ஹஸ்பண்டுமே ஒழுங்கா கொஞ்ச நேரம் சமாளிச்சுக்கோ, இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு சொல்றான். இப்ப அந்த பொண்ணுமே நீலா ஒரு கணவனான்னு சொல்லிட்டு அவனையும் தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து அவங்க அம்மா வீட்டுக்குமே ஓடிடுறா. இப்ப அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அவங்களுமே இவ்வளவு மோசமான ஃபேமிலியா அந்த ஃபேமிலின்ற மாதிரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம் உன் கூட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலே போலீஸ்மே அவங்க வீட்டுக்கு வராங்க. உங்க பொண்ணு எங்க போயிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் மொத்த நகையுமே எடுத்துட்டு வந்ததா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க எங்கன்றது சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க அப்பாவும் அம்மாவும் இங்க வரவே இல்ல அவன்ற விஷயத்தையும் சொல்றாங்க. அவங்களுமே வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு அங்க இல்லவே இல்ல. இப்ப மறுநாள் போலீஸ் கிட்ட மாட்டாம அந்த பொண்ணுமே அந்த ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறா. அவங்க வீட்டுக்கு போயிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏமலே நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவ, என்னைய நீ எந்த அளவுக்கு மோசமா ட்ரீட் பண்ணிருக்க, நான் தான் உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஆனா நீ ஏன் மேல கம்ப்ளைண்ட் பண்றியான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்க, அதுக்கு அவனுமே நீ கொஞ்ச நேரம் என்னோட பாஸ் கிட்ட ஒத்துழைச்சா இருந்தா அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம், அது மட்டும் இல்லாம நானும் நல்ல ப்ரமோஷன்ல இருந்திருப்பேன், தேவையில்லாம நீ தான் தலையிட்ட அப்படின்னு சொல்றா. இப்ப இந்த விஷயத்தை கேட்டோடனே அவங்க மாமியாருமே இதுக்கு மேல இவ உயிரோடு இருக்கவே கூடாது, இவ உயிரோடு இருந்தாலும் கண்டிப்பா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா, இவளை இப்பவே எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலாம் ஊத்துறாங்க. இப்ப இந்த நேரம் இந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து போலீஸ்மே கூட்டிட்டு வராங்க. இப்ப இந்த ஹஸ்பண்டும் அவங்க மாமியாருமே கையும் களவமா மாட்டிக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணோட ஹஸ்பண்டுமே அவங்க மாமியாருமே நாங்க எதுவுமே பண்ணல சார், இந்த பொண்ணு தான் எங்க வீட்டுல இருந்து நகை எல்லாமே எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணுமே இவன் தான் சார் எல்லாத்துக்குமே காரணம், இவன் எதுவுமே ஜெயில வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இவன் என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டுமே கொடுக்குறா. இப்ப அந்த பையனுமே பார்த்துட்டு ஷாக் ஆகுறான், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்பெல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல நீ இங்க இருக்கக்கூடியதுக்கு ஒரு தகுதி இல்லாத மனுஷனா இருக்க, போய் ஜெயிலே வாழுன்னு சொல்லி அந்த பையனுமே அனுப்பி வச்சிடறா. இப்ப அவங்க அம்மாவும் அப்பாவும் நீ இதுக்கு மேல சந்தோஷமா எங்க கூடயே இருமா, நாங்க எப்பவுமே உங்க கூட இருக்கோம், உனக்கு எப்ப எது செய்யணும்னு தோணுதோ அப்ப நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்குமே ஆறுதலா இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல எந்த ஒரு பிரச்சனைனாலும் தாய் வீடு கேட்கறதுக்கு தயாரா இருந்தாலும் அந்த பொண்ணோட பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும். எந்த அளவுக்கு உண்மைன்றது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.